ஸோ கேன்வாஸ் ஆப் blank கேன்வாஸ் ஆப்னு சொல்லுவாங்க. blank கேன்வாஸ்னால் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்க்கும்போது நம்ம டேட்டாவை கொடுத்தோம், அதுவே ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு, நமக்கு ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ அது மாதிரி பண்ணாமல் blank-ஆ தான் இருக்கும். ஸோ blank-ஆ இருக்கிற பேஜில் நம்ம தான் புதுசாக ஒவ்வொரு மெனுவையும் க்ரியேட் பண்ண போகிறோம். இது பசங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இந்த ஆப்ஷன். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பார்ட்டையும் இல்லை, நான் இன்னும் எதுவுமே ஓப்பன் பண்ணல. சரி, என்ன பண்ணுங்க, அந்த 9 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பவர் ஆப்ஸை கிளிக் பண்ணி வாங்க, ஹோம் பேஜுக்கு வாங்க. ஹோம் பேஜுக்கு வந்துட்டு அப்புறம் கிரியேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஆமாம், ஹோம் பேஜுக்கு கீழே கிரியேட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதில் நம்ம கோபைலட் முடிச்சாச்சு, ஸ்டார்ட் வித் டேட்டா முடிச்சாச்சு, blank கேன்வாஸ் ஆப் இது ஒன்றும் முடிக்கல, பேஜ் டிசைன். ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான். ஸோ இதுக்குள்ளேயும் blank கேன்வாஸ் ஆப் வரும். ஸோ நான் பேஜ் டிசைன் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் blank கேன்வாஸ் வரும். இதான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், டேப்லெட் ஆஃப் ஃபோனான்னு இங்கேயே காட்டுது இல்லையா? பார்த்தீங்கன்னா டேப்லெட் ஃபோன்னு காட்டுது. நான் டேப்லெட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ டேப்லெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்போது blank-ஆக ஒரு பேஜ், உங்களுக்கு அந்த லே அவுட் வரும். உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுத்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் ஸ்கிப்பு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு எம்டி பேஜ் இருக்கா? எம்டி பேஜ் மட்டும் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஃபுல் பேஜில் டேட்டா கொடுத்துருப்போம். ஸோ டேட்டானால நமக்கு ஆப்பே கிரியேட் ஆகிருக்கும். நமக்கு ஸ்கிப்பு கொடுத்துடணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம தான் இப்போது கிரியேட் பண்ணவே போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுங்க, இங்கே இன்செர்ட் போயிடுங்க. இன்செர்ட் இருக்கு இல்லையா, மேலே இருக்கு பாருங்கள் இன்செர்ட்டு. இன்செர்ட்டில் நமக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும். ஸோ அதில் டெக்ஸ்ட் லேபிள் இருக்கா, இதை கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் வந்துடும். வந்துருச்சா? ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கிறேன், இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அதில் என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேது இல்லையா. நான் ஜூம் பண்ணிக்கிறேன் அப்படி. ஸோ அந்த பேஜ் உள்ள டெக்ஸ்ட்டு நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் ஒயிட் கலராக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குங்கிறது தெரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ நான் அடுத்து என்ன பண்ணிக்கிறேன், இன்சர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் இன்புட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து அது கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம எப்போ வேணும் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்படி அலைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு நேராக டெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு, டெக்ஸ்ட் இன்புட் ரைட் சைடு. ஓகேவா? நம்ம அப்புறம் அதில் டீட்டெயிலாம் அப்புறம் எடிட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு லே அவுட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பட்டன். பட்டன் இருக்கு பாருங்க, பட்டனை எடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இங்கே போயிட்டு நெக்ஸ்ட்டு கேலரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை போட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே இதாகிடும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு கண்ட்ரோல் செட் கொடுத்துங்க. இப்போ அந்த கேலரியை கொண்டு வருவானா, அதை அப்புறம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம், இப்போ நான் இங்கே இன்னொரு டெக்ஸ்ட் இன்புட் எடுத்துக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட் லேபிள். அதுக்கடுத்து
அடுத்தது டெக்ஸ்ட் இன்புட். ஸோ மேலே என்ன எடுத்திருக்கோமோ அதே தான் மறுபடியும் எடுத்திருக்கேன். இது வந்து இதுக்கு நேராக அலைன் பண்ணிக்கங்க. அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஐக்கான் எடுத்துக்கிறேன். ஐகான்ஸில் போயிட்டு ஏரோ லெஃப்ட்டு ஏரோ ரைட்டு. ஸோ ஃபார்வர்டு, அதாவது நம்ம ஃபார்வர்டு ரிவர்ஸ், ஸோ ஃபார்வர்டு பேக்வேர்ட், அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், லெஃப்ட் ஏரோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது அதே ஐகானில் போயிட்டு ஃபார்வர்ட் பேக்வேர்டுக்கு வேறு எதாவது இருக்கா? நல்லதா? வேறு எதுவும் இல்லை. லைன் முக்கியம். ஸோ அந்த லைனில் கரெக்டாக அலைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை எடிட் பண்ணிக்கலாம். எடிட்டில் போயிட்டு இதை வந்து யூசர் நேம், டெக்ஸ்டில் பாஸ்வேர்ட், ஓகேவா? ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணியாச்சு. இது வரைக்கும் முடிச்சாச்சா? ஸோ ஒரு சிம்பிளாக பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ நான் இப்போ இது வரைக்கும் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்து நான் பண்ண வேண்டியது, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோமோ இங்கே காட்டும் உங்களுக்கு. இங்கே சைடில் ஒரு ஆஃப் டே ஓட்டணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இதோடைய செட்டப்பு. அதை நான் நாளைக்கு சொல்கிறேன். இப்போ சிம்பிளாக மட்டும் சொல்லிடுறேன். கண்ட்ரோல்லாம் ஆட் பண்ணுறதா நாளைக்கு சொல்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக போகும். அது பண்ணினா தான் பையனுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். நம்மளே இது வரைக்கும் நம்ம ஈஸியாக இன்சர்ட்டு அப்படியே ஆப்பை க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி சிம்பிளாக பண்ணிட்டோம். இன்னும் டீப்பாக போனால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2-2.5 நாள் வரைக்கும் இதை ஓட்டினீங்கனாலே நீங்கள் பவர் பட்டம் முடித்த மாதிரி. வைக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஆட் டேட்டா கொடுங்க. ஆட் டேட்டா இருக்கு இல்லையா? டெக்ஸ்ட் இன்புட்டு அது அப்படியே இருக்கட்டும். டைப் பண்ணோம் இல்லையா? அதுக்காக தான் அந்த இன்புட்டுன்னு டெக்ஸ்ட் இன்புட்னு இருக்குது. அதை அப்படியே விட்டுட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த டேபிளை நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது இன்சர்ட் ஆகிருக்கணும். அதை நீங்கள் இந்த டேட்டாவில் போய் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆகிருக்கும். லெஃப்ட் சைடில் பாருங்கள், ப்ளஸுக்கு கீழே டேட்டா. ஸோ அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இங்கே இன்சர்ட் ஆகிடுச்சு. நான் அதை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி நம்ம பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். ஸோ ஒரு ஓரமாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். இப்போதைக்கு இது ஓகே. இது வரைக்கும் ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம், இப்போ நம்ம பட்டனை கிளிக் பண்ணும்போது
என்ன நடக்கணும். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம இப்போ செட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணுங்கள், பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன் இப்போ. ஸோ மீதியை நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக காலைல வந்தோடனே டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். கோடு. ஸோ நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பட்டனோட ப்ராப்பர்ட்டி இங்கே ஓப்பன் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே எடிட் பண்ணணும் நீங்கள். ஸோ இதை விசிபிலிட்டி, இந்த சைஸு, ஸோ பேடிங், இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் ப்ளூ கலரில் இருக்குது, எனக்கு வந்து வேறு கலரில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பேசிக்காக பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்தாலே தெரியும். அங்கே இங்கே எல்லாமே இருக்குது. அதோட ஃபாண்ட் சைஸு, ஸோ ஃபாண்ட்டோட அது எங்கே அது ப்ளேஸ் ஆகணும், இது எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ பேசிக்காக அந்த பட்டன் சம்மந்தப்பட்ட எடிட்டிங் இங்கே இருக்கும். இதையே வச்சு நம்ம கொஞ்சம் லென்த்தாக எடிட் பண்ண முடியும். ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம எடிட் பண்ணி பொசிஷனு எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். ஸோ பொசிஷன் தெரியும்னு நினைக்கிறேன். அது அந்த பேஜில் எந்த இடத்துல இருக்குது, XY பொசிஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள் சைஸு, பட்டனோட சைஸ் என்ன, அடுத்த பேடிங் அப்படிங்கிறது அந்த பட்டன். இப்போ இங்கே இதை மாற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த சேஞ்சஸ் என்ன நடக்குதுங்கிறது. 7 கொடுக்குறேன். இங்கே கொடுத்தோடனே அந்த பட்டனுங்கிற டெக்ஸ்ட்டு அந்த பர்டிகுலர் பாக்ஸில் எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகுது, அதுதான் அந்த பேடிங்ன்றது. ஸோ டாப்பு பாட்டம் அங்கே கொடுத்துருக்காங்க, டாப்பு பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ நான் இதுலேயும் 7 கொடுத்தேன் அப்படின்னா 4 பக்கமும் 7ங்கிறது தான் அதனுடைய பேடிங்காக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் HTML CSS தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்கள் சார். இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு கூகுளோட HTTPS லிங்க் போட்டு அப்படி பண்ணலாம். அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் பண்ணியாச்சா? ஸோ இப்போ பாருங்கள், பட்டனில் நிறைய எடிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பொறுமையாக நம்ம நமக்கு ஒரு திறமை இல்லை, பொறுமை இருந்ததுன்னா ஒவ்வொன்றையும் உட்காந்து பொறுமையாக அதோட சைஸு, சைடில் வந்து அந்த பேடிங் எவ்வளோ இருக்கணும், டெக்ஸ்டோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், டெக்ஸ்டோட கலர் என்ன இருக்கணும், எல்லாத்தையுமே நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், அட்வான்ஸ் போயிடுங்க. ஸோ அட்வான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ ஆக்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ பட்டனை கிளிக் பண்ணால் ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கணும் இல்லையா? ஸோ பட்டனை கிளிக் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கணும். ஸோ என்ன ஆக்ஷன் நடக்கணும்? ஸோ இங்கே பாருங்கள், இப்போதைக்கு பால்ஸில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு நடக்க வேண்டிய ஆக்ஷன் நேவிகேட் ஆகணும். நான் தான் எழுதுகிறேன். ஸோ நேவிகேட்னு டைப் பண்ணாலே அங்கே வந்துடும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அதில் பட்டனை கிளிக் பண்ணும்போது அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகணுமா இல்லை அடுத்த ஆப்ஷனுக்கு போகணுமா, ஸோ அதை நீங்கள் இங்கே பண்ணணும். இப்போ நம்மள்கிட்ட வந்து ஸ்க்ரீன் 1 தான் இருக்குது. நான் ஸ்க்ரீன் 2 ஒன்று ஆட் பண்ணி அந்த ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன் 2 அடுத்து டிரான்சிஷன் எஃபெக்ட் எந்த மாதிரி இது இருக்கணும். இதெல்லாம் வந்து கோடு. நான் லோ கோடுன்னு சொன்னேன் இல்லையா, வந்து இந்த கோடுக்கே போகல. கோடே மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே யூஸ் பண்ணால் 2 லைன் 3 லைன் மேலே கோடு இருக்கக்கூடாது. எப்படி அது மாறணும், எப்படி அடுத்தது போகுது அப்படிங்கிறது. ஸ்க்ரீன் டிரான்சிஷன், ஸ்க்ரீன் உங்களுக்கு எங்கேயே அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வரும். நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணினாலே அந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். டாட் ஃபேட், எது கான்டெக்ஸ்ட், அது எங்கே இருக்குது? ரெண்டு போதும். ஃபேட் இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் சரியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இங்கே எரர் வராது. ஸோ இப்போது ஆக்சுவலாக ரெண்டாவது ஸ்க்ரீனை நான் க்ரியேட் பண்ணல. ஸோ ரெண்டாவது ஸ்க்ரீனே கொடுக்காதனால
எனக்கு எரர் வந்தது. ஸோ நான் ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்கணும். ஸோ நான் பரவாயில்ல, நான் ஒரு ஸ்க்ரீனே கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு ஒன்றில் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஓகே தான். ஸோ இதிலே வந்து என்ன பண்ணலாம், இன்னும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். சரி, இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு வெப்சைட் லிங்கே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொடுக்கக்கூடாதீங்க. டைப் பண்ணி பார்க்கலாம். நமக்கு அது சிலபஸ் அது வராது. ஆமாம், அதிலே டைப் பண்ணுங்க. அப்படியே பேக் ஐக்கான், ஐக்கான், அதிலே கண்டினியூ பண்ணுங்க. ஆனால் அது எரர் வருது. பேக் ஐக்கான் ப்ராக்கெட்டில் வராது. கான்டெக்ஸ்ட், அதில் இது கான்டெக்ஸ்ட் கேட்டுதா? சரி, இதை கொடுத்துட்டு சரி அதில் அப்படியே விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் டைப் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ மற்றபடி இங்கே என்ன டேட்டா அப்படியே இருக்கட்டும், பட்டன் அப்படியே இருக்கட்டும். அதில் எடுத்துருங்க வேணாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இங்கே போய்க்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், பேக்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எஃபெக்ட் இருக்கா, ஆன் செலக்ட் பண்ணும்போது நமக்கு எங்கே போகிறோன்னா பேக் போகும். அவ்வளோதான். ஸோ பேக் பட்டனை செலக்ட் பண்ணும்போது பேக், ஸோ பேக் போயிடணும். அது மட்டும் போதும். அவ்வளோதான். ரைட்டா? ஸோ ரைட்டுக்கு போயிட்டு ரைட்டை செக் பண்ணிக்கலாம். அது வேணாம். ஸோ நம்மள்ட்ட ஸ்க்ரீன் ஒன்று தான் இருக்குது. அதனால் ஸ்க்ரீன் ஒன்றை கொடுத்துக்கிறேன். இல்லை பேக் முடிச்சு. ரைட் சைடு போகிற ரைட் சைடு. ஸோ ஸ்க்ரீன் ட்ரான்சிஷனில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுறேன். அது ஃபேடு போட்டோம்.
அதனால் என்ன பண்ணுறேன், நன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ மறுபடியும் பேடு கொடுத்ததுனால இதை வந்து நன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ மறுபடியும் பேடுன்னு இருந்தது, நான் மாற்றி ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது அதே கமாண்டு தான். பட்டனில் என்ன கொடுத்தோமோ அதுதான் கொடுத்துருக்கேன். டாட் பேடுக்கு பதிலாக டாட் நன்னு. ஸோ ரெண்டு ஒன்றே கொடுக்கக்கூடாது அப்படின்னால மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது சிம்பிளாக ஒரு 3 ஐக்கானை மட்டும் வச்சு இது பண்ணுறோம். நாளைக்கு ஃபுல்லாக ஒரு பேஜே வந்து பண்ணிடலாம். லென்த்தாக பார்ப்போம். ஸோ நான் பண்ணிட்டேன் சார். 2 ஸ்க்ரீனாக பண்ணி லாகின் பேஜுக்கு கொடுத்து யூசர் நேமு மேலே இன்புட்டு, பாஸ்வேர்டு இன்புட்டு, லாகின் பேஜ், அவ்வளோதான். கீழே ஒரு ஐக்கான் இல்லை, ரைட் ஐக்கான் மட்டும் வச்சுக்கிறேன். செகண்ட் பேஜில் லெஃப்ட் ஐக்கான் மட்டும் வச்சு. ஓகே, அவ்வளோதான். என்னாச்சு? எந்த ப்ராப்பர்ட்டிஸு? அதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வந்துட போகுது. இங்கே பாருங்கள், நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட போகுது ப்ராப்பர்ட்டிஸு. வரலையா? மெசேஜ் பார்த்து ஒரு இதுக்கு வரும், கிளிக் பண்ணு. எடிட்டிங் ரைட்டு, எடிட்டிங் ரைட்டு. ஓகே. ஸோ இப்போ இது முடிஞ்சு இல்லையா? இப்போ ஓரளவுக்கு நம்ம ஒரு டீசெண்டாக ஒன்று பண்ணியாச்சு. இது ஸ்க்ரீன், அதாவது நம்ம ஃபோன் பேஜ் இந்த பட்டன் ஒர்க் ஆகுமா? ஸோ இது வரைக்கும் பண்ணியாச்சு அப்படின்னா, ஸோ நம்ம வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் இந்த நேவிகேட் மட்டும் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்குறோம் அதில். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஆப் செக்கரில் போய் செக் பண்ணிக்கிறேன். எரர் 6 காட்டுது எனக்கு. டெக்ஸ்ட் இன்புட்டு. ஸோ டெக்ஸ்ட் இன்புட்டை பற்றி நான் எதுவுமே சொல்லலைன்னு சொல்லுது. என்னாச்சு? ஸ்க்ரீன் 2 அப்படியே மேலே இருக்க இன்செட்டு. இன்செட்லேயே இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ மேலேயே இருக்கு பாருங்க, ப்ளஸ் கொடுத்துருக்கு இல்லையா? அதில் போயிட்டு உங்களுக்கு எப்படி வேணும், என்ன ஸ்க்ரீன் வேணும், பிளாங்க் வேணும்னா பிளாங்க் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு கீழே உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனு ஆட் ஆகிறது காட்டும். இப்போ ஸ்க்ரீன் 1ல் இருக்கீங்க, ஸ்க்ரீன் 2 கீழே இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே போய் கூட மாற்றிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் இன்புட்டில் மட்டும் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். ஸோ இதில் சரி, வேறு எதுவும் வேணாம், அதை விட்டுருவோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணாங்கன்னா அப்படியே விட்டுருவோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ரீவியூ பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், போதும். இப்போதைக்கு போதும். ஏன்னா இன்றைக்கே ரொம்ப பண்ண வேணாம். ஸோ மற்ற டாப்பிக்லாம் ஓகே புரியுது அப்படின்னா இதில் வந்து குழப்பக்கூடாதுல்ல. அது ஓகே தானே மற்ற டாப்பிக்கு. ஸோ இதில் என்ன பண்ணலாம், டைப் பண்ணுங்கள். டைப் ஆகுதா? இப்போ இது அடுத்த பேஜுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போயிட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்துச்சு இல்லையா? மறுபடியும் ஸ்க்ரீன் 1 மட்டும் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ ஸ்க்ரீன் 1 மட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் வந்து ஸ்க்ரீன் 1லே இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்,
ஸ்க்ரீன் 2 கொடுத்தோன்னா ஸ்க்ரீன் 2க்கு போயிடுச்சு. அப்போ முதல்ல ஸ்க்ரீன் 1 2 கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபார்முலாக்கு வந்துருக்கணும். ஸோ நம்ம போட்டு பண்ணலாம். இதில் எரர் காட்டும். அப்புறம் ஸ்க்ரீன் 2 கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எரர் கிளியர் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்படி காட்டக்கூடாதுனாலும் அப்படி வந்தேன் நான். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ரன் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே பட்டன் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் 2க்கு போயிடும். ஏன்னா நம்ம ஏறிக்கிறது நேவிகேட் டு ஸ்க்ரீன் 2 தான் கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்தோன்னா 2வது ஸ்க்ரீன் எம்டி தான் இருக்குது. ஸோ 2வது ஸ்க்ரீனுக்கு வந்துடுச்சு. அப்படியே அந்த இது இருக்குல்ல சார், லெஃப்ட் ஐக்கான் இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறோம். அதை எடுத்து இதில் போட்டோம் அப்படின்னா இதில் பண்ணோன்னா அங்கே போயிடும். இப்போ ஸ்க்ரீன் 1க்கு போயிடும். ஸோ அதை நம்ம அப்படியே கிரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸ்க்ரீன் 1. ஸோ இதுலேயும் போய் நீங்கள் போயிட்டு எடிட் பண்ணணும். இதை வச்சு அப்படியே வரும். ஸோ இங்கே பேக் கொடுத்துருக்கோம். ஸோ இதை அப்படியே இதில் நான் கட் பண்ணி இதை இங்கே போட்டோம். இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணால் இங்கே போயிடும். ஸோ இதை கிளிக் பண்ணால் அங்கே வரும். அதை கிளிக் பண்ணாலும் வந்துருங்க சார். ரைட்டு கிளிக் பண்ணணும். அதுக்கு ஸ்க்ரீன் 2 இது எதுவுமே நான் கொடுக்கலையே. ஸ்க்ரீன் 2 இது பண்ணிங்களா? பண்ணல. இது எதுவும் பண்ணல. பண்ணாம வெறும் வச்சா மட்டும். இது எதுவுமே பண்ணல. நான் லெஃப்ட் இருக்கு. அதை மாற்றிருக்கு. பேக் கொடுத்தோம்னாக்கா முன்னாடி பேஜுக்கு வந்துடும்ல. ப்ரீவியஸ் பேஜ் வரல. பேக்னா என்ன? ப்ரீவியஸ் பேஜ் வரதானே. அசைன் பண்ணீங்கன்னு கேக்குறேன். அசைன் பண்ணி வெறும் பேக் தானே கொடுத்தோம். பேக்குன்னு மட்டும் தான் கொடுத்தோம். இல்லை சார், கோட் அசைன் பண்ணிங்களான்னு சார் கேட்குறது. பேக்கு கூட அசைன் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிறத அப்படியே கட் பண்ணி அதில் போட்டேன் சார். அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே பாருங்கள். இப்போ எங்கே இருக்குது ஸ்க்ரீன் 2 எங்கே இருக்குது? அது இருக்கா? இதில் ஃபார்முலா ஒன்றும் பெருசெல்லாம் போடல. வெறும் பேக் தான். அது போடணும். ஆரம்பத்துலேயே போட்டோமேங்க. ஜஸ்ட் கட் பண்ணி போறதுங்களா? அப்படி பண்ணால் வராது. நீங்கள் இங்கே கோடை டைப் பண்ணாத வரைக்கும், ஆன் செலக்டில் நீங்கள் ஃபார்முலா டைப் பண்ணாத வரைக்கும் எதுவும் வராது. ஸோ இதை தான் வேணான்னு சொன்னது. ஸோ லோ கோடு நோ கோடுனா இதுவே டைப் பண்ணக்கூடாது. லோ கோடுனா 2 லைன்னா கரெக்டு. அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து அவளுக்கு அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ நாளைக்கு இன்னும் நம்ம ஃபுல் பேஜையும் வந்து ஃபார்முலாலாம் கொடுத்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இதோடு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்.